ஹலோ. ஹலோ. எடிட் பண்ணிகிட்ருக்கேன். சாயந்தரம் பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு கேஃபேக்கு வந்துட்டு நான் அங்கே வந்து வாங்கிக்கிறேன். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? பென்ட்ரைவ் மிஸ் ஆகிடுச்சு. எந்த பென்ட்ரைவ்? ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணது. என்ன விளையாடுறியா? பென்ட்ரைவ் தொலைச்சிட்டு இவ்வளோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க? மொத்தம் 2 லட்சம் அதுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கோம். நான் என்ன வேணும்னா தொலைச்சேன். நீ தயவு செஞ்சு ஃபோனை வச்சிரு. சொல்லு. வேணா நம்ம ஜார்ஜ் அங்கிள்கிட்ட பேசி பார்க்கலாமே. வெக்கமா இல்லை? திருப்பியும் ஃபண்டுக்கு அவர்கிட்ட பண்ணிக்கணுமா? நமக்கு வேறு வழி இல்லை. என்னாலலாம் பேச முடியாது. நீயே பேசிப்பாரு, நான் பேசினா சரியாக வராது. ஹலோ. ஹலோ. சரி வை. குட் மார்னிங்ப்பா. ஹலோ அங்கிள். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அப்புறம் எப்படி போய்ட்டுருக்கு? ஜானுக்கு கொஞ்ச நாள் ஃபோன் அடிச்சிட்டு இருந்தான், எடுக்கவே மாட்டேன்றான். ஆமாம் அங்கிள், அது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. என்ன பிரச்சனைப்பா? பென்ட்ரைவ் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு அங்கிள். என்ன பென்ட்ரைவ்? ஃபாரஸ்ட்டில் ஷூட் பண்ணது. ஐயோ, என்னப்பா? எப்படி? யார் தொலைச்சா? ஜான். என்னப்பா இதெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்க வேணாமா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அதான் அங்கிள் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு. ஷார்ட் ஃபிலிம்க்கு ஏதாவது கொஞ்சம் ஃபன் பண்ண முடியுமா அங்கிள்? சரி ஓகேப்பா, நாளைக்கு இல்லை நான் அக்கௌண்ட்டில் அனுப்பி விட்டுறேன் ரூபா, நீங்கள் பார்த்து பண்ணுங்க. தேங்க்யூ அங்கிள். அப்புறம் அதோட எனக்கு ஒரு வேலை பண்ணி கொடுக்கணும். சொல்லுங்கள் அங்கிள். ஜெய். ஹலோ. ஹலோ. ஃபோன் பண்ணிட்டு பேசாமல் இருக்க? இல்லை வேறு எதுவும் யோசிச்சுட்டு இருந்தேன், அதான். என்ன சொன்னார்? தரேன்னு தான் சொன்னார். ஆனால் அவருக்கு நம்ம ஒரு வேலை பண்ணி கொடுக்கணுமா? என்ன வேலை? நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன், அதை பாரு. Multinational company cloning the 65 million years ago extinct tree called Cametilites. சரி, இந்த வீடியோக்கும் நம்ம டாக்குமெண்ட்ரிக்கும் என்ன சம்மந்தம்? அதில் ஒரு ட்ரீயை பற்றி சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாம். அவருக்கு அந்த சாம்பிளை நம்ம தான் எடுத்து கொடுக்கணுமா? என்ன சொல்கிற? அவங்க ஏதோ ஒரு ட்ரீ கண்டுபிடிக்கிறாங்களாம், அதுக்கு அந்த சாம்பிள் வேணும்னாங்க. நீ அதை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தியா? கூகுள் பண்ணி பார்த்தேன். அது ஏதோ கோல் தயாரிக்கிறதுக்கான பிளான்ட் அது. அதை அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அதுலேருந்து கோல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேர்ல்டு மார்க்கெட்டோட கோல் சப்ளை அவங்க கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இருக்க தாவரங்களாக இருக்கட்டும், ஏன் நம்மளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த சுற்றுச்சூழலுக்கு பழகிருக்கோம் இல்லையா? அது இல்லாமல் ஏதோ 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போனது கொண்டு இங்கே வளரப்படுறது. அப்படி ஒத்து போகாட்டா என்ன ஆகும்? அதுங்க உயிரோடு இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா, ஃபண்டு வேணான்னு சொல்லிட்டு சும்மா இருக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? நம்மளால் எதாவது முடிஞ்சால் பண்ணணும், இல்லைன்னா அந்த பென்ட்ரைவ் இல்லாமல் இப்போ ஒன்றும் பண்ண முடியாதா? அதில் தான் எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் என்ன பண்ணுவேன்? நம்ம இது பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தான் காரணம்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்லட்டா? என்ன? நம்ம இதுக்கு கண்டிப்பாக போகணும். நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், மறுபடியும் போகலாங்கிற? எல்லாமே குதர்க்கமாக தான் யோசிப்பியா? நான் சொல்கிறத முதல்ல கேளு. சொல்லி தொலை. நம்ம அங்கே போகிறோம், ஷார்ட் ஃபிலிமை நல்லபடியாக முடிக்கிறோம். அந்த சாம்பிளை எடுத்து நம்மக்கிட்ட இருக்க எவிடன்ஸை வச்சு அவர் மேலே கேஸ் போடலாம். அது எப்படி நல்லாயிருக்கும்?
நம்ம அவர்கிட்ட தான் காசு கேட்டிருக்கோம். இவ்வளோ நாள் அவர் தான் நமக்கு ஷார்ட் ஃபிலிம் ஃபண்டும் பண்ணார். அவரே எப்படி மாட்டி விட முடியும்? அவர் என்ன நம்மள என்ன நாட்டை காப்பதற்கு அனுப்பி வைக்கிறாரு? ஒரு வேளை அந்த சாம்பிளை நம்ம வேற யாருக்கும் ஹேண்டில் பண்ணிடக்கூடாதுன்னு நம்மளை கொண்டுட்டா? இப்போ என்ன போகணும் அவ்வளோதானே? ஆமாம், சரி, நம்ம கூட யாரெல்லாம் வரா? அது நீ, நான், அப்புறம் அவரோட பையன் ராம், அப்புறம் கேப்டன் யாரையோ ஒருத்தர் சொன்னார். அப்புறம் அவர் கூட வேலை பார்க்குற ஒருத்தர், அவர் பேர் ஏதோ சொன்னார், மறந்துட்டேன். நான் ஒன்று கேட்குறேன். கேப்டன்னா விஜயகாந்தா? ஏய், சும்மா தான் கேட்டேன். சரி, அந்த ஐலாண்ட் பேர் என்ன? அது பேர் தெரியல. All stations, storm alert. Sustained winds of gale force 50 knots approaching. Secure all loose gear on deck immediately. ஓகே தானே? வரக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருக்குமா? தெரியல. உள்ளே போய் பார்க்கலாம். இது என்ன இடம்னே தெரியல. என்னடா எங்களை கொலை பண்ணதுக்காக நான் கொஞ்சம் கூட்டு வந்திருக்கேன். இவன் மட்டும் அந்த பெண்டைவே தொலைக்காம இருந்தால் அது பிரச்சனையே இருந்திருக்காது. ஏய் விடு, பார்த்துக்கலாம். ஏதோ வேணும்னு பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நானும் உங்கள் கூட தானே மாட்டிகிட்டு இருக்கிறேன். நீ மட்டும் அதை ஒழுங்காக வச்சுருந்தா நம்ம இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. நானும் இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு உங்கள் பின்னாடி நாயா பேயா சுற்றிட்டு தான் இருக்கேன். நாங்களும் தான் கஷ்டப்பட்டோம். நீ மட்டும் கஷ்டப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. ஏதோ ஷார்ட் ஃபிலிமுக்காக வந்த மாதிரி பேசுகிற. நீ உங்கள் அப்பாவுக்கு தானே வந்த. நீ உங்கள் அப்பா. ஏய் மாட்டியாச்சு. வந்த வேலையை பார்த்து தப்பிக்கக்கூடிய வேலையை பார்ப்போம்.
இனி என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. தண்ணி ஆட்டியாது இருக்கா இல்லையா? நீங்கள் எங்கேயே இருங்க, பக்கத்தில் போய் நாங்கள் பார்த்துட்டு வரோம். சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். போகலாம். All stations, report status for deep dive. What was that? இப்படியே ஒரே இடத்துல சுற்றிட்டு இருந்த வேலைக்காகாது. நீங்கள் 2 பேரும் அந்த சைட் போங்க, நாங்கள் 2 பேரும் இந்த சைட் போகிறோம். போகிற வழியை நோட் பண்ணிக்கோங்க, மிஸ் ஆகிடாதீங்க. போகிற போக்க பார்த்தா நம்ம இங்கேருந்து தப்பிப்போன்னு நம்பிக்கையே இல்லை. எனக்கு என்னமோ நம்ம இங்கே வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு தோணும். உங்கள் அப்பா மட்டும் இங்கே அனுப்பாமல் இருந்த அந்த பிரச்சனையே இருந்திருக்காது. பார்த்தா அவருக்கு பென்ட்ரைவ் வர தொலைச்சிட்டு. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, இங்கே நடக்கிறதுக்கு நான் காரணம் கிடையாது. ஜார்ஜ் பேச்சுக்கு நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது. நம்ம ஷார்ட் ஃபிலிமுக்கு அவர் தான் ஃபன் பண்ணிகிட்ருக்கிறாரு. நமக்கு வேறு ஆப்ஷனும் இல்லைல்ல இதை தவிர. ஷார்ட் ஃபிலிமுக்கு ஃபன் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் அவர் ப்ராஜெக்ட்டுக்கு தான் ஃபன் பண்ணிகிட்ருக்கிறாரு. எல்லோரும் அப்படி தானே, நம்மளை வச்சு ஒருத்தவங்களுக்கு காரியம் ஆகுதுன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் பெற்ற மகனே அனுப்பிவிட்ருக்காருன்னா அவரெல்லாம் பணம் ஒருத்தனை எவ்வளோ மோசமானவன் ஆக்குன்றது அவர் விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்குது. ஏய், சரி, சாம்பிள் எடுத்துகிட்டு இங்கேருந்து தப்பிக்கக்கூடிய வழியை பார்க்கலாம். தப்பிக்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ண போகிற? ஷார்ட் ஃபிலிமா? எனக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஆசையெல்லாம் இதோட முடிஞ்சது. எனக்கு இங்கே தப்பிக்கணும், அவ்வளோதான். நம்ம சாம்பிள் எடுக்க தான் வந்தோம், ஆனால் இப்போ அதை விட சேர்த்து ஒரு வேலையும் சேர்த்து பார்த்துடலாம். புரியலை.
ரேர் சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்கு தான் அவர் நம்மளை இங்கே அனுப்பிவிட்டார். ஆனால் இப்போ இங்கே அதை விட அரிய வகையான உயிரினங்களை நம்ம பார்த்துட்டோம். அதை பார்த்துட்டு நான் விட்டுட்டு போகிறதுக்கு ஒன்றும் முட்டாள் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அதை எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சமாவது அறிவோடு பேசுறியா ஜான்? கேப்டன் இறந்துருக்காரு, அதுக்கும் அதுதான் காரணம். அதை கொண்டு போகணுங்கிற. நான் ஒன்று இதை கூட்டிகிட்டு போய் வளர்க்கணும்னு சொல்லலையே. இதை பார்க்க மாற்றிடலாம். இயற்கையை நீ ஜெயிக்க பார்க்குற ஜான். இயற்கையை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆனால் நீ பண்ணுற வேலைக்கு என்னோட சப்போர்ட் இருக்கும்னு மட்டும் நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத. என்னவோ, நீ இதுக்குள்ளே வராத. யாருன்னு பார்க்க மாட்டேன். என் உயிரை காப்பாற்றிக்க நானும் எதையும் பண்ணுவேன்றதை நீயும் மனசில் வச்சுக்கோ. Take a deep breath. We trapped in the death name called as unknown world. How the fuck we are trapped? Now, stay tuned, stay strong, don't panic. உங்கள் ஃபேமிலி எதுவும் இல்லையா? இருந்தாங்க, இப்போ யாரும் இல்லை. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு. கோர்ட்டில் அப்பா கூட போறியா அம்மா கூட போறியான்னாங்க. நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டேன். வேலை தான் பார்க்குறியா? ஒரு வேலைக்கும் போகாமல் வீட்லேயே அப்பா சம்பாத்தியத்தில் உட்காந்து சாப்பிட்ற பையனை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தண்டச்சோறு. அந்த வேலையை தான் நான் இப்போ பார்த்துட்ருக்கேன். ஆமாம், நீங்கள் எப்படிங்க? எனக்குன்னு ஒரு தம்பி இருந்தான். நான் ஒரு ஆக்சிடென்ட் அவன் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் வாழ வழி தெரியாமல் இருக்கும்போது தான் ஒரு கேப்டன் கூட வந்தேன். ஸோ அவர் தான் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே கேப்டன் கூடயே வாழ்க்கை அப்படியே அண்ணாகி போய்கிட்டே இருக்கு. ஆனால் இப்போ எனக்கு யாரும் இல்லை. அதான் நாங்களாம் இருக்கோம்ல. ஏய் ஜெய், இந்த கேமரா ஒர்க் ஆகலடா, என்னன்னு பாரு. சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. ஹலோ, நாங்கள் வந்துட்டோம். ஆனால் சேஃபாக ரீச் ஆகலை. நாங்கள் வந்த கப்பல் க்ராஷ் ஆகி ஐலாண்டில் ஸ்டக் ஆகிட்டோம். ஆனால் உங்களுக்கு தரதுக்கு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு காணிக்கணும்னா எனக்கு ஒரு கார்கோ ஷிப் வேணும். சரி, நீங்கள் சாம்பிளை பத்திரமா எடுத்துகிட்டு நார்த் சைடு வந்து செய்கிறங்க, நாங்கள் ஷிப் அனுப்புகிறேன். யா, நார்த் சைட். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு புரிஞ்சு தான் பண்ணுறியா ஜான்? இங்கேருந்து தப்பிக்கக்கூடிய வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். நார்மல் ஷிப் கேட்க வேண்டியதானே, எதுக்கு கார்கோ கேட்ட? ஏன்னு உனக்கு தெரியும். உன்னை பார்த்தா இங்கேருந்து எங்களை தப்பிக்க வைக்கிற மாதிரி இல்லை. தப்பிக்கணும்னா என் கூட வா. போகலாம். கரெக்டான வழியாக தானே போயிட்டுருக்கோம். இங்கே என்ன நான் டெய்லி வந்து போயிட்டா இருக்கேன். காம்பஸ் வேறு இல்லை. ஏய், உன் கையில் என்னது? தெரியல. வெலாசிராப்டர். முட்டை எங்கே இருக்குன்னா பெருசும் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது தான் இருக்கும்.
கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஏய், என்ன பண்ணுற? வா. ஏய், என்ன பண்ணுற? இங்கே இருக்கிறது நல்லதில்லை, வா. ராம், அசையாத. ஏய், விடு விடுன்றா. யோசிக்க மாட்டேன், சுற்றுவேன் ஜான். ராம், கையை விட்டுறாத. ஏய், நாட் சைட் போகலாம் வா. ஒருத்தர் செத்து இருக்கான், மனசாட்சி கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. நான் ஒன்று அவனுக்குள்ள இல்லையே. அப்போ இது உண்மைதானா? 65 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன டைனோசர்ஸே இருக்கும்போது இது இருக்கிறது என்ன ஆச்சரியம். சாம்பிள் எடுங்க. இதுவான்னு பாரு. பட்டையிலேருந்து நீர் மாதிரி ஒன்று வரும், அதான் முக்கியம். அந்த எசன்ஸை வச்சு தான் அவங்களால கோல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள். இதான்னு பாரு. இதான் போகலாம். அவசரப்படாதீங்க, இங்கிருந்து மெதுவாக போயிடலாம். மெதுவாக போ. என் பின்னாடியே வா.
கேமரா எங்க? அங்கே நீங்கள் இங்கேருந்து போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஜெய் There is no one on this island. We get out of here. Wait! I see movement on the beach! 2 men standing by the... Hold on, I'm bringing us down. இதுக்கு வேலை இல்லாமல் பண்ணிட்டல. கவலைப்படாத, கேஸ் போடலாம். அதை விட பெரிய பிரச்சனையை நீ இப்போ கொண்டு வர போகிற. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒன்று சொல்லட்டுமா சாம்? இது எனக்கு என்னமோ சரியாக படலை. என்ன சொல்கிற ஜெய்? இது நமக்கு கிடச்ச பொக்கிஷம். நான் பொம்மை காட்டினதை நேர்லேயே கொண்டு வர போகிறேன். நம்ம தான் இந்த புது உலகத்தோட படைப்பாளிகள். வெல்கம் டு Flight 42, approaching vessel. Go, go, go! Hit the ropes! Secure the perimeter. Take the deep breath.